கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு குடும்பத்திலே பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யும்? மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள். சில வசனங்கள் நம்ம அதுக்கு காமிச்சா மட்டும்தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். ஒருவேளை இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு நீங்க நோட் பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். நமக்கும் தேவனுக்கும் நடுவுல முதல்ல ஒரு பாவம், ஒரு அக்கிரமம், ஒரு மீறுதல் எதுவும் இருக்கக்கூடாது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிவிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நிறைய நேரத்திலே ஏன் சத்துரு வாரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நமக்கும் தேவனுக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பாவம் இருக்கா, அதை ஒரு குடும்பம் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, எவ்வளவு பெரிய ஒரு வியாதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு பலவீனமா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, ஒரு மரண பிரச்சனையா கூட இருக்கலாம், அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அப்ப பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா சில வசனங்கள் கண்டிப்பாக நம்ம முதல்ல வீட்டுல டைரி போட்டாவது எழுதி வைக்கணும். ஒருவேளை இன்னைக்குள்ள மெசேஜ் யாருக்காவது வேணும்னு கேட்டீங்கன்னா பிடிஎஃப்ல இருக்கு. வாட்ஸ்அப் மூலிமா நீங்க கேட்டீங்கன்னா உடனே பிடிஎஃப்ல அனுப்பி வச்சுருவேன். ஏன்னா நிறைய குடும்பத்துல வசனம் இருதயத்துக்குள்ள இல்லாமல் இருக்கிறதுனால தான் சத்துரு உள்ள வாரான். அதை முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். வியாதியிலிருந்து சுகம் வேணுமா? கரெக்டா ஒரு 3 வசனம் இருக்கு. அந்த 3 வசனத்தை மனப்பாடமா படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பலவீனம் வராது, எந்த ஒரு நோய் வராது. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, அப்ப நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்தார். அவருடைய தழும்புகளாக தான் நம்ம குணமாகிறோம். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதல் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய மீறுதல்னா என்னன்னே அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, அவருடைய வார்த்தை விட்டு நம்ம வழி விலகி போகும்போது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது நம்ம மீறுதலுக்குள்ள போறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அப்ப நமக்காக தான் அவர் காயப்பட்டார். அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்காக தானப்பா நீங்க சிலுவையில் அடிக்கப்பட்டீங்க, எனக்காக தானப்பா நீங்க காயப்பட்டீங்க. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், ஏன் அக்கிரமத்தை எல்லாம்
அப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஏன் அக்கிரமம், ஏன் மீறுதல், ஏன் பாவத்தை எல்லாம் நமக்காக தானே. வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஏன் அக்கிரமத்துக்காக அவர் நொறுக்கப்பட்டார்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, அந்த தண்டனை அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்திலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், சிலுவையின் மேல் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு மனுஷன் பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது சத்துரு வந்து தொடர்றான், சத்துரு வந்து தொட்டு பார்க்கிறான். ஒரு மனுஷன் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கணுமா? ஐயா, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறேன், மறுபடியும் சர்ச்சைக்கு போயிட்டே இருக்கேன், மறுபடியும் பாவம் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா என் வாழ்க்கையில நான் இன்னும் ஏதோ ஒரு இடத்துல பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. நான் பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைச்சிருக்கணுமா? நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய சரீரத்தினாலே நம்மளுடைய பாவத்தை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்ப அந்த சிலுவை நமக்கு எதை கற்றுத் தருகிறது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே நம்ம செய்த அக்கிரமம், நம்ம செய்த மீறுதல், கர்த்தரை விட்டு தள்ளி போன துரோகமான காரியம், துன்மார்க்கமான காரியம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தாமே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. குணமானீர்கள் அப்படின்னாலே ப்ராசஸ் முடிஞ்சிட்டு, குணமானீர்கள் முடிஞ்சிச்சு. அப்ப அந்த இரவணத்துல யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறீங்களோ வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. சில குடும்பத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா நான் இதுக்கு முன்னாடி விக்கிரத்துல இருந்தேன், இப்பதான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என் வாழ்க்கையில பலவிதமான சாபங்கள் இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப அந்த சாபத்திலிருந்து அவங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா வசனத்தை அவங்க புரிந்து கொள்ளணும். கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்திலே மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியவில்லை என்றால் சாபம். கிறிஸ்துவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது, மேசியாவை ஏற்றுக்கொள்ளும் போது நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இதை செஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், இதை செஞ்சா உனக்கு சாபம். அப்ப அவ்வளவு தூரம் பர்டிகுலரா ஒரு மனுஷன் செய்யணும் அப்படின்னா பிறந்ததுல இருந்தே கை கொள்ளணும். ஒரு வார்த்தைக்கு மீறிடக்கூடாது. அந்த ஒரு வார்த்தைக்கு மீறும்போது சாபத்துக்குள்ள போயிடுவான். அந்த சாபத்துக்கு பலியாரு இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபத்திலிருந்து ஒரு விடுதலை. அப்ப சாபத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா கலாத்தியர் 3:13, ரோமர் 4 அதிகாரம் 25 வசனத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்படின்னா என்னன்னே அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்முடைய தண்டனை ஃபுல்லா, நம்முடைய பலவீனம், நம்முடைய நோய், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார்.
நாம் நீதிமானாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்க இயேசுவை நம்ம தேடுறோம். ரோமர் 5:6 நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். கிறிஸ்து யாருக்காக மரித்தார் அப்படின்னா அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இரவு நேரத்தில் வசனத்தை தியானிக்கும் போது என்ன புரிந்து கொள்ளலாம்? பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல வசனம் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். 2015 மோசஸ் பாஸ்டர் சொல்லி தென்காசி பகுதியில் அந்த வருஷம் நான் பார்த்தேன். 2016 ஒரு தடவை பார்த்தேன், 2014 ஒரு தடவை பார்த்தேன், 3 தடவை பார்த்தேன். அந்த ஐயாட்ட கர்த்தர் கிருபையினாலே பேசுறதுக்கு தேவன் கிருபை செஞ்சார். அவங்க நிறைய வசனம் மனப்பாடமா படிக்க சொன்னாங்க. இன்னைக்கு செய்தியில அவங்க சொன்ன எல்லா வசனமும் அதுல உள்ள வந்திருக்கு. பிசாசை ஒரு மனுஷன் துரத்தணும் அப்படின்னா வசனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் வசனம் இல்லை. இந்த செல்போன் கையில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்தில் வசனம் மறந்துடுது. இதெல்லாம் வேதனையான காரியம். எபேசியர் 2:14-16 ஆகிய வசனங்களிலே அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி, நம்முடைய சமாதானக்காரனர் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினை, அந்த பாவம் அக்கிரமம் அந்த ஒரு பிரிவினை, அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னா யாரு கொண்டு வருவா? இயேசு கிறிஸ்து தான் கொண்டு வருவார். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களையும் ஒன்றாக்கி, பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து, சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனா சிருஷ்டித்து, இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனால இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பூமியில எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கிறார். அவரே நம்முடைய சமாதானக்காரனர். அவரே நம்முடைய சமாதானக்காரனர். நம்மளை மீட்டெடுக்கிறதுக்காக சமாதான பிரபுவாக இந்த பூமியில வெளிப்பட்டார். எல்லாருடைய பாவத்தையும் தாமே சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். நம்மளை எல்லாரையும் ஒரு புதிய மனுஷனா சிருஷ்டித்து பகையை சிலுவையில கொன்று அதனால இரு தரத்தாரையும் ஒரே சரீரமா தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். யூதர்கள், இஸ்ரவேல் எல்லா ஜனங்களையும் புறஜாதியில எல்லாரையும் மீட்டு தேவனோடு ஒப்புரவாக்கினார். அப்போ ஒப்புரவாக்குற ஊழியம் இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களும் கர்த்தரை விட்டு தள்ளி தேவனை விட்டு தள்ளி போயிட்டாங்க. தேவனை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுது. அதை மறுபடி புதுப்பிக்கப்படணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே புதுப்பிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவ யாரெல்லாம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த குடும்பம் விடுதலையாக்கப்படுகிறது. அந்த குடும்ப நோயிலிருந்து ஒரு குணம், பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை, எல்லாமே ஆசீர்வாதம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நம்ம சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கெட்டு போறவனுக்கு தான் நம்ம சிலுவை குறித்த உபதேசம் பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். அப்ப அந்த கடைசி காலத்திலே சிலுவை குறித்த தியானம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா? மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், தங்கள் ஜீவனையும் பாராமல், தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். நம்ம என்னென்ன செய்யணும்?
அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் தொடரக்கூடாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுறணும். இதனாலதான் இந்த வியாதி, இதனாலதான் இந்த பிரச்சனை, இதனாலதான் இந்த போராட்டம், இதனாலதான் சாபம் தொடருது. இது என் மேல எனக்கு வேண்டாம். நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தோட நான் ஐக்கியமா போறேன். எனக்கு இயேசு கிறிஸ்து போதும். என்னுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து முடிச்சிட்டார். இனிமேல் நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை. என்னோட அக்கிரமத்தை எல்லாம் எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். இனிமேல் நான் எந்த ஒரு பாவத்திலே, அக்கிரமத்திலே, மீறுதலையோ, துன்மார்க்கமான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில வந்துடணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களை நாம் அறிக்கையிடணும். கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது பாவம் இருக்கா, அதை நம்ம அறிக்கையிடணும். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகணும். பாவம் தொடரக்கூடாது. கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா கிருபாதார பலி. நமக்காக ஜீவனை கொடுக்க அந்த பூமிக்கு இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அவர் நம்ம மேல அன்பு கூர்ந்தாருப்பா. ஒரு முழு பைபிளை ஃபுல்லா வாசித்து பார்த்தது இல்லை. அவர் நம்ம மேல அன்பா இருக்காரா. பிதாவாகி தேவன் அன்பா இருக்காரு, குமாரனா இயேசு கிறிஸ்து அன்பா இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். அவருடைய கற்பனை என்ன? அன்பு. நியாயப்பிரமாணம் முழுவதும் அன்புல நிறைவேறுது. அவருடைய கற்பனை கை கொள்ளும் போது நாம் நன்மை செய்ய முடியும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. முடிஞ்சிட்டு ஒரு முழு பைபிள் ஃபில்டர் பண்ணி சொல்லியாச்சு. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளரணும். அண்ணே நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யுங்க. நன்மை செய்யுங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். சத்துரு தொடர மாட்டான். தீமை செய்யும் போது சத்துரு உள்ள வருவான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை நடக்கு? சர்ச்சைக்கு போயிருந்தேன், ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு ஏன் தொடர்றான்? நன்மை செய்யல, தீமை செய்யறாங்க, தீமையை பின்பற்றுறாங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனை. ஆனா தேவன் சொல்லிட்டார், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்மளை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினாரா? எப்போ? நம்முடைய பலவீனம், நம்மளுடைய நோய், நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் சிலுவையில் தாமே சுமந்தார். எனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பாவம் இருந்துச்சு. அந்த பாவத்தை எல்லாம் சிலுவையிலே கொன்று அந்த பிரிவினையெல்லாம் தகர்த்து நம்மளை புது மனுஷனை உருவாக்கி நம்மளை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கினார். ஹல்லேலூயா. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே நமக்கும் சத்துரு எங்கெல்லாம் கொண்டு வரானோ, நீ இந்த பாவம் பண்ணிட்ட, நீ இந்த அக்கிரமம் பண்ணிட்ட, நீ இந்த பாவத்துல கிடக்க, அதனால இந்த வியாதி, அதனால இந்த பிரச்சனை, அதனால இந்த போராட்டம் சொல்லி ஏகப்பட்டது நம்ம சிந்தனைக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அதுக்கும் வசனம் இருக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்திலே நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைத்து. அப்படின்னா நீ இந்த வயசுல இந்த பாவம் பண்ணிட்ட, நீ இந்த வயசுல இந்த விகிதத்து போயிட்ட, நீ இந்த வயசுல இப்படி இருந்துட்ட, அதனாலதான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த வியாதி, அதனால உன்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை சொல்லி ஏகப்பட்ட நம்ம சிந்தனைக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பிசாசு. பிசாசுக்கு இடம் கொடுக்கூடாது, அவ்வளவுதான். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன பெறுது அர்த்தம்? துரைத்தனம். பிசாசுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த துரைத்தனம், அந்த அதிகாரம், அது எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெற்றி சிறந்தார். நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார். சத்துருக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, சத்துருக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு
எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு, அப்படிதான் போட்டிருக்கு, துறை தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் ஆணி அடித்தார், சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். எல்லா ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. எபிரேயர் 8:12 ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எபிரேயர் 8:12 நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப அந்த இரவு நேரத்திலே இத்தனை வசனம் நம்ம தியானிச்சோம்ல, ஏதாவது இதயத்துக்குள்ள பயம், வேதனை, கஷ்டம், ஏதாவது பிரச்சனை இருக்கா? என் நம்பருக்கு கூப்பிடுங்க, 9363064181. இன்னைக்குள்ள செய்தி ஃபுல்லாக கொஞ்சம் வசனம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை பிடிஎஃப்ல வேணா இருக்கு, என்ன கூட அனுப்பி விடுறேன். சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிரும்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இரவு நேரத்திலே ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடிங்க. பிதா, குமார, பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. நைட் நேரத்தில் வண்டியில் போயிட்டு இருக்காங்க, நைட் ஷிஃப்ட்டில் வேலையில் இருக்காங்க, எல்லாரும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இன்பமான தூக்கம் தாங்க, நாளைக்குள்ள கருத்து கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இரவு நேரத்தில் எல்லா குடும்பத்திலும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் கொடுக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பத்துக்கு ஏஜுபிறான் கர்த்தர் மனம் இறங்க. மாசமா இருக்காங்க, ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வரணும். இரவு நேரத்திலே எங்கள் வீடு முழுதும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்ப்பா. உங்களுடைய கிருபையினாலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க. இரவு நேரத்தில் தேவையில்லா மரண பயமோ தற்கொலை எண்ணங்களோ எதுவும் வரக்கூடாதுப்பா. எல்லா குடும்பத்துடைய தேவையில் ஆசீர்வதிங்க. இந்த மாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. உங்களுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. இயேசு கிறிஸ்துவின் சொல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டு. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பலவீனத்தை நீக்கி ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.